ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நல்ல ரிச்சான ஒரு டேஸ்டியான மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஜிலேபி. ஜிலேபி வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க. நான் அது வந்து நல்லா ஹெல்தி கிடையாது. நம்ம இதை வந்து பன்னீரில் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் தான். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்க விடுறனால அடியில் வந்து அடி பிடிக்காது. ஃபுல் க்ரீம் மில்க். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து உள்ளே சேர்த்துக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ கிளறி விட்டிங்கன்னா பால் நல்லா திரிஞ்சிடும், நமக்கு பன்னீர் கிடச்சிடும். நல்லா வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் தான் நல்லா பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும். வாட்டர் வந்து இந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் பால் வந்து எல்லாமே திரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஒயிட் கிளாத் போட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் அடியில் வந்து பிடிக்கவே இல்லை. பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு காய்ச்சும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கிட்டோன்னா இந்த மாதிரி அடி பிடிக்காது. இப்போ நம்ம வினிகர் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கலாம். வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிடும். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். 195 கிராம் இருக்குது. இந்த பன்னீரை நம்ம கிரேவிஸ் அந்த மாதிரி எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கிரேவிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பன்னீரை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும், அதுக்காக தான். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா எல்லோ இல்லை ஆரஞ்சு கலர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃபுட் கலர் சேர்க்காம கூட செய்யலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் லைட்டாக ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் கூட இல்லை அந்த அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போது 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சுகர் தேவைப்படும். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கப்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் நான் வந்து அந்த ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன். இது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு கவரில் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கூட விட்டுக்கலாம். இந்த கவர் வந்து சும்மா வீட்டில் உள்ள ஒரு சாதாரண கவர் தான். டைரெக்டாக கூட புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரில் கூட புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக புழிஞ்சிக்கோங்க. அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண அப்புறம் சூடாக இருக்கக்கூடிய சக்கரை பாகில் போட்டுக்கோங்க. சக்கரை பாகு வந்து ரொம்ப நல்லா ஒரு பிசுக்கு பதம் அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சக்கரை பாகும் சூடாக இருக்கணும். இதுவும் சூடாக பொரித்து நம்ம போடும்போது அப்படியே அந்த சுகர் சிரப் வந்து நல்லா உறிஞ்சிக்கும். இப்போ கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஜிலேபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரிச்சான ஒரு ஜிலேபி. மேலே வந்து
பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக பாதாம் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.